அபிராமி. இது பாருங்க, எங்க வீட்டுக்கு வரீங்கல்ல, உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. நாங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. தைரியமா இருங்க. கணேசா காப்பாத்துப்பா. 3 மண்டபம் கட்டணும், அதுக்குள்ள ஊரை விட்டு போனோம். இப்ப திரும்பி வந்திருக்கோம். தாட்சாயினே, எப்படி இந்த தடவை நிறைவேறாத ஆசையை நிறைவேற்றி கோவிலை கட்டி முடிச்சிடணும். முடிச்சிடலாம். டிரைவர், வண்டியை நிறுத்துங்க. ஹாய் டீச்சர். ஹாய் விச்சு, நீ எங்க இங்க? நான் தான் விச்சுவோட அப்பா. இவங்க என் அம்மா தாட்சாயினி. வணக்கம்மா. வணக்கம்மா. இது என் தாத்தா நீலகண்டன். நமஸ்காரம்மா. வணக்கம். ஏய் காயத்ரி, என்ன தாத்தா இங்க? வயக்காட்டு பக்கம் போனோம், அப்படியே ஆலமரத்து பிள்ளையார பார்க்கலாமேன்னு வந்தோம். சரி சரி. இவதான் விச்சுவோட அம்மா. வணக்கங்க. வணக்கம். அம்மா, இவங்க தான் நம்ம ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கிற டீச்சர். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. தாத்தா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ராஜேஸ்வரியோட கொள்ளு பேரனை இவங்க முட்டி போட வச்சுட்டாங்களாமா. அதனால இவங்க போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு இருக்காங்க. மானமுள்ள டீச்சர் போக மறுத்துட்டாங்க. அந்த கோவத்துல இவங்க வீட்டை காலி பண்ணி வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் தூக்கி ரோட்ல போட்டாங்க. நடு ரோட்ல நின்று இருந்தாங்க. பாவமா இருந்ததுமா. அதனால தான் நான் கூட்டு வந்தேன். அதனால என்னப்பா? பாட்டி, அந்த சுந்தரேசன் நான் எழுதிருந்த வீட்டு பாடத்தை கிழிச்சிட்டான். அதுக்காக தான் டீச்சர் என்ன முட்டி போட வச்சாங்க. இத பாருமா, தெரிஞ்சோ தெரியாமலோ என் பேரனுக்காக தான் நீ அவங்களை எதிர்த்து நின்று இருக்க. கவலைப்படாத, இனிமே உனக்கு நாங்க இருக்கோம். ஆமா, எதிரிக்கு எதிரி உனக்கு நண்பன். இனிமே எங்க வீடு உங்க வீடு, என்ன வேணாலும் தயங்காம கேட்கலாம். அது அந்த ராஜேஸ்வர ரத்தம்ல, அது அப்படிதான் இருக்கும். ஊர் வாழ்ந்து அவளுக்கு பிடிக்காது, ஆனா கூடிய சீக்கிரம் அவ குடும்பம் அழியும். இல்ல மாமா, அவங்க ஒரே அடியெல்லாம் அழியக்கூடாது. அணு அணுவா சித்திரவதையை அனுபவிச்சு அவமானப்பட்டு சாகணும். நடக்கும் நடக்கும். ஏமண்ணி, இந்த புடவை உங்க அண்ணா வாங்கி கொடுத்தது தானே? ஆமாண்டி, எங்க அண்ணா பிறந்த நாளைக்கு நேக்கு வாங்கி கொடுத்தா. எங்க ஆத்துல யாருக்கு பிறந்த நாள்னாலும் எல்லாருக்கும் துணி வாங்கி கொடுப்பா தெரியுமோ. மண்ணி, இந்த பாசி கலர் புடவைக்கு உங்க பச்சை கலர் நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கும்ல. பாட்டி போட்டிருந்த நகையாச்சே, எல்லாம் பழைய காலத்து நகைங்க. கிழவி பழச எதையும் மாத்தாது. இந்த ஃப்ரிட்ஜ பாரு, இன்னும் வச்சு மாரடிச்சுட்டு இருக்கும். அன்னைக்கு அப்படிதான் ஹேமா கல்யாணத்துக்கு போலான்னு நெக்லஸ் எடுத்து மாட்டினேனா, பதக்கம் உடஞ்சு கையோட வந்துடுத்து. அதான் பத்த வைக்கலான்னு ஆசாரிக்கிட்ட கொடுத்துருக்கேன். சமயத்துல உங்களுக்கே பத்த வச்சு தர வேண்டியது இருக்கு. இதோ பாரு யமுனா, இந்த ஆத்துல தடபுடல் தான் ஜாஸ்தி. பெட்டி பெட்டியா நகை இருந்தாலும் எல்லாம் பழைய நகைங்க. அத போட்டு வெளியில போனா எல்லாரும் சிரிப்பா. அசிங்கமா இருக்கு, எல்லாத்தையும் மாத்தணும். இதோ ஆச்சு, இந்த வருஷம் சுந்தரேசனுக்கு கல்யாணம் பண்ணணுமோ இல்லையோ, அப்ப எல்லா பழைய நகையும் போட்டு புதுசு புதுசா வாங்கிடலாம். இத பாரு அகிலா, நோக்கு நகை வேணும்னா நீ வாங்கிக்கோ. அதுக்காக சுந்தரேசன் கல்யாண பேச்செல்லாம் இதுல இழுக்காத. இந்த வருஷம் சுந்தரேசனுக்கு 13 வயசு ஆறது. எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணணுமோ இல்லையோ? என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? நான் அப்படி புதுசா என்ன சொல்லிட்டேன் மணி? இந்த ஆத்துல நடக்காதையா சொன்ன? இந்த ஆத்துல 13 வயசுல கல்யாணம் பண்றது வழக்கம். ஏன் உங்களுக்கு, நேக்கு, யமுனாக்கு, கடைசியில இந்த வெங்கட் வரைக்கும் கூட அப்படிதானே பண்ணோம். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரியாம செஞ்சுட்டு இருந்தோம். இப்ப நான் புரிஞ்சுட்டேன். அதனால இனிமே யார் செஞ்சாலும் அதை நான் நடக்க விட மாட்டேன். பூனல் கல்யாணங்கிற பேர்ல சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கல்யாணம் செய்ய பார்த்தா பத்திண்டு வந்தது. அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அதை நிறுத்திட்டு வந்துட்டேன். என்ன சொல்றீங்க மணி? கல்யாணத்தை நிறுத்திட்டேளா? தயவு செஞ்சு அந்த கொடுமைக்கு பேரு கல்யாணம்னு சொல்லாத. இத பாரு அகிலா, ஊர்ல நடக்கிற அநியாயத்தை நான் தட்டி கேக்குறேன். ஆத்துல நடக்கிற அநியாயத்தை நீ தட்டி கேட்கலனாலும் பரவாயில்ல, தூண்டி விடாத. இதோ பாருங்க மணி, இந்த தூண்டி விடுறது தூண்டில் போடுறதெல்லாம் எங்க ஆத்துல யாருக்கும் வராது. சுந்தரேசனுக்கு தான் ரேவதின்னு எப்போ முடிவு பண்ணியாச்சு. உங்களுக்கு எங்க அண்ணாவோட சம்பந்தம் வச்சுக்க பிடிக்கலன்னா நேர்ல சொல்லிடுங்க. இப்படி ஊர்ல நடக்கிற கல்யாணத்தெல்லாம் நிறுத்திட்டு வந்துட்டேன்னு இங்க வந்து சொல்லாதீங்க. அகிலா, நீ என்ன வேணுனாலும் அர்த்தம் பண்ணிக்கோ.
ஆனா மனுஷாலோட உணர்வுகளை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இப்போ சுந்தரேசனுக்கு கல்யாணம் நான் பண்ண மாட்டேன். பெரியவா சொன்னா பெரியவாளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் எப்பவுமே கொடுப்பேன். ஆனா அந்த மரியாதைக்காக என் குழந்தையோட வாழ்க்கையும் சந்தோஷத்தையும் பணைய வைக்க மாட்டேன். ஓஹோ, உன்னை எப்படி வழிக்கு கொண்டு வரதுன்னு நேக்கு தெரியும். அம்மா, நேக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நாம கல்யாணத்துக்கு வேற தாம்பூலம் மாத்திட்டு வந்துட்டோம். ஆனா அபிராமி கல்யாண விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருக்கா. ஓம் நம சிவாய. இதையெல்லாம் விட்டு தான் பிடிக்கணும். இப்போதைக்கு அபிராமிக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். நீங்க இப்படி சொல்றேன். அன்னைக்கு அவ மகாதேவ ஐயர் ஆத்து கல்யாணத்துக்கு போனாலும் அங்க பால்ய விவாகம் நடக்கிறதுன்னு தெரிஞ்சுண்டு ஒரே கலாட்டா பண்ணி எரிமலையா வெடிச்சிட்டு வந்திருக்கா. என்னடி சொல்ற? அம்மா, தயவு செஞ்சு இதுக்கு ஒரு பஞ்சாயத்து வைக்காதே. அப்புறம் நாம போட்ட திட்டம் எல்லாம் பாழா போயிடும். அவ ஊர் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறவோ. நாம என்னடான்னா அவ பையனுக்கே நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு வந்திருக்கோம். இது தெரியாம இந்த அகிலா அந்த மூர்த்தி பொண்ணோட கல்யாணத்தை பத்தி பேச அங்க பெரிய சண்டையே நடந்துடுத்து. அதுவும் நல்லதுதான். அபிராமி வாயாலேயே கல்யாணம் இல்லைன்னு சொன்னது நமக்கு தான் வசதி. இல்லைன்னா மூர்த்திய சமாளிக்க முடியாது. மூர்த்திய அபிராமி சமாளிச்சுக்குவா. என்னத்த சமாளிப்பாளோ, 2 தலைமுறை சொந்தம்மா. அதை விட இப்ப பார்த்து இருக்கிறது பெரிய சம்பந்தம். தட்டும் மாத்தியாச்சு. இந்த விஷயத்துல இனிமே பேசுறதுல அர்த்தமே இல்ல. இது சம்பந்தமா இனிமே இப்படி ஹால்ல எல்லாம் வந்து பேசப்படாது. சரிம்மா. கதை அப்படி போறதா? என் அண்ணன் பொண்ணு ரேவதிக்கு தானே வாக்கு கொடுத்துட்டு இந்த 2 கிழவிகளும் ஓசப்படாம போய் தாம்பூலத்தட்டை மாத்திட்டு வந்துடுதுகளா? இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சா வந்து மண்ணி ஒரு காய்ச்சிட மாட்டான். இப்பவே போனை போடுறேன். என்னாச்சுமா? ஒன்றும் இல்லைம்மா. என்னம்மா என்னாச்சு? ஏன் அவசரமா தந்தி கொடுத்து வர சொன்னீங்க? என்ன செய்யறதுமா, நம்ம கஷ்டம் ஒவ்வொன்றா விடாம துரத்துக்கிட்டே வருது. ஐயோ அம்மா, இதை சொல்றதுக்கா இவ்வளவு அவசரமா வர சொன்னீங்க? அக்கா, அதுக்காக வர சொல்ல. பின்ன நம்ம கடன் வாங்கணுமே, அந்த கிருபாகரன் அவன்தான் உன் அட்ரஸ வாங்கி எங்க பேர்ல உனக்கு தந்தி அனுப்புனா. நான் தான் அவனுக்கு வட்டி கரெக்டா கட்டிட்டு இருக்கேனே, அவன் எனக்கு தந்தி கொடுக்கணும். அது இல்லம்மா, நாம திருப்பி கொடுக்குறோன்னு சொன்ன தேதியில இன்னும் பணம் திருப்பி தரல. அதனாலதான். அதனால என்னம்மா? அத நான் சொல்றேன். ஏமா, நல்ல விஷயத்தை தான் நானே என் வாயால சொல்றேன்னு சொல்லியிருந்தல, ஏமா அப்படி பண்ணிட்ட? வாமா பாரதி, என்னம்மா சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியமா அசௌக்கியமானு இனிமேதான் தெரியும். இப்பதானே நீங்க வந்திருக்கீங்க. என்னம்மா, நீ சௌரியமா இருக்கணும்னு தானே நீ கேக்குறப்பெல்லாம் நான் பணத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கிருபாகரங்கிற பேர்ல கிருபை இருக்குது இல்லம்மா. உங்களுக்கு கிருபாகரன்னு பேர் வச்சதை விட கடன்காரர்னு பேர் வச்சிருக்கலாம். நீ என்ன வேணாலும் சொல்லு, உன் மேல எனக்கு அக்கறை அதிகம். நீ திடீர்னு டிரான்ஸ்ஃபர் ஆகி சொல்லாம கொள்ளாம போயிட்டா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். உன்னை பார்க்காம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். அதனாலதான் இவங்களை மிரட்டி நீ இருக்கிற இடத்துக்கு தந்தி அனுப்பிச்ச. கே சார், நான் உங்களுக்கு மாசம் மாசம் கரெக்டா வட்டி கட்டுறேன்ல. வட்டிக்காக நான் உனக்கு பணம் தரலையம்மா. பின்ன எதுக்கு தந்தீங்க? இங்க பார், உங்க அம்மா கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், பணத்தை நீ திருப்பி கொடு, இல்லன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க. உன்னை யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? கல்யாணம்ன்ற புனிதமான வார்த்தைய உன் வாயால சொல்லாத. உனக்கு பணம் தானே வேணும். நாளைக்கு காலையில உன் மூஞ்சில விட்டு எறிறேன். அதையும் பாக்குறேன். நாளை காலையில என் கைக்கு பணம் வரல, நான் தாலியோட வருவேன். என்ன பாரதி, என்னம்மா இப்படி சொல்லிட்டு போறா? நீங்க சும்மா இருங்கம்மா. அது குலைக்கிற நாய், அது கிடைக்காத. நாளைக்கு பணத்தை அரேஞ்ச் பண்றேன். பாரதி, நீங்க பயப்படாதீங்க, உள்ள போங்க.
ஹலோ ஹலோ அண்ணா, நம்ம மோசம் போயிட்டோம்னா. அகிலா, என்னம்மா சொல்ற? சுந்தரேசனுக்கு பாட்டி வேற இடத்துல நிச்சயம் பண்ணிட்டாளாம். அகிலா, ஹலோ 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 அண்ணா. ஹலோ ஹலோ அண்ணா. ஹலோ, என்னாச்சுண்ணா? என்னம்மா சொல்ற? நான் உண்மையை தானே சொல்றேன். எப்ப நடந்தது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடியா. அது இப்ப சொல்ற? ஐயோ, என் மாமியாரும் பாட்டியும் இப்பதான் பேசிட்டு இருந்தா. அதை கேட்டுட்டு வந்து தான் நான் உனக்கு ஃபோன் பண்றேன். நான் விசாரிச்சியா? நான் சொல்றது சத்தியம்னா. அபிராமின்னு கூட பிறக்காத பிறப்ப உயிரை விட்ட இல்ல, அவதான் இப்படி பண்ணிட்டா. இல்ல அகிலா, இல்ல. என் மக ரேவதியை தவிர உங்க ஆத்துக்கு வேற யாரும் மாட்டு பொண்ணா வர முடியாது. இப்ப வர. எங்க அண்ணா வரட்டும், அப்ப இருக்கு கச்சேரி, பாத்துக்கிறேன். அபிராமி, என்ன ஏமாத்திட்டியம்மா? அந்த கிருபாகரன் எவ்வளவு கேவலமா பேசினா. முத வேலையை அவன் படத்தை மூஞ்சில விட்டுறேனா. அதுக்கப்புறம் அவன் கிட்ட எந்த சங்கத்தமும் வச்சுக்க கூடாது. ஒருவேளை தனிகா சார் ஊருக்கு போயிருப்பாரோ. கடவுளே, அப்படி எதுவும் நடக்க கூடாது. இன்னைக்கே அவர் வீட்டுக்கு வந்துடணும். யாருமா? யார் வேணும்? இந்த நேரத்தில் வந்து கதவை தட்டுற? மன்னிக்கணும், எதிர் வீட்டு தனிகாசல சார் ஊர்ல இல்லையாங்க? அவர் இல்லையே. திருச்சியில் ஏதோ கல்யாணமா, காலையில் தான் கிளம்பி போனார். அது சரி, நீ யாருமா? அவர் உனக்கு சொந்தமா? சொந்தம் போலதாங்க. அது சரி, அவர் எப்போ வருவேன்னு சொன்னாரு? எப்படியும் ஒரு வாரம் ஆகும். என் வீட்டை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போனார். ஏம்மா? சாவியை என்கிட்ட தாம்மா கொடுத்துட்டு போயிருக்காரு. ஐயோ, இப்ப நான் என்ன செய்யறது? விடிய காலையில அந்த கிருபாகரன் தாலியோட வந்து நிப்பானே. என்னம்மா இந்த நேரத்தில் வந்து தனியாச்சலத்தை தேடுறீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் வரேன். சரிம்மா. அபிராமி, அபிராமி, வாண்ணா. என்னடி வரவேற்கிற? நீ எல்லாம் எனக்கு கூட பிறந்த தங்கையாடி. உங்க ஆத்துவா இவ்வளவு பெரிய அநியாயத்தை செஞ்சிருக்கா? சாவாகாசமா போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். முன்னமே எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அவளை பிடிச்ச காட்டுல விட்டுருப்பேன். என்னையே விழுந்தடிச்சிட்டு இருக்க, போய் கேட்க வேண்டியதானே? கேட்கத்தான் போறேன். அபிராமி, அபிராமி. அடடா, வாங்கோண்ணா வாங்கோ. என்ன அகிலா, அண்ணாவை வெளியே நிக்க வச்சு பேசுற? என்னண்ணா சொல்லாம கொள்ளாம திடீர்னு? ஏ அபிராமி, உன் மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். அகிலா விட உங்ககிட்ட தானே நான் மனசு விட்டு பேசுவேன். அப்படி இருக்கச்சே இப்படி ஒரு காரியத்தை எப்படி நீ செய்ய துணிஞ்ச? என்னண்ணா சொல்றேன்? நான் என்ன பண்ணேன்? நீ செஞ்ச காரியம் லோகத்துக்கே தெரியறது, நோக்கு தெரியலையாக்கும். நன்னா இருக்குமா நீ பேசுறது? டேய் மூர்த்தி, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல பேசாதீங்கோ. எத்தனை முறை வாக்கு கொடுத்தேன். பகவான் சன்னதியில சத்தியம் பண்ணி கொடுத்தேலே, உங்க சுந்தரேசனுக்கு என் மக ரேவதியை பண்ணிக்கிறேன்னு. அதை நம்பித்தானே என் மக மனசுல ஆசையை விதைச்சுட்டேன். ஆமா, இப்ப யார் இல்லைன்னு சொன்னா? தகுந்த காலம் வரைச்ச உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே. இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம அதை பத்தி பேசுண்டு? அப்படின்னா எதுக்கு உங்க பாட்டியும் மாமியாரும் போய் சுந்தரேசனுக்கு வேற ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்கா?
யார் சொன்னா? ஆஹா நோக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நன்னாவே நடிக்கிற அபிராமி. அண்ணா நோக்கு இஷ்டம் இல்லைன்னு அப்பவே சொல்லி இருந்தா நான் ஏன் உன்னை வற்புறுத்தி இருக்க போறேன்? புதுசா பெரிய இடம் கிடைச்ச உடனே பழைய சம்மதத்தை கழட்டி விட்ட பாரு. நன்னாருமா நன்னாரு. டேய் வாய் மூடுறா. யார்கிட்ட என்ன பேசுறோன்னு தெரிஞ்சு பேசு. ஆமா தட்டை மாத்திண்டோ. என் பேரன் சுந்தரேசனுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போயிடுது. இத பாருங்கோ, மாளிகாத்து வம்சம் மாறு தட்டிண்டா போதாது. மனுஷ தன்மையும் வேணும், நாணயமும் வேணும். அண்ணா ஏய் உன்னை கோபுரத்துல உட்கார வச்சது ஏன் தப்பு? யார்கிட்ட பேசுறோன்னு பயம் இல்லாம போயிட்டா? என் பேரன் விஷயத்துல தலையிட இங்க யாருக்கும் எவளுக்கும் உரிமை இல்ல. பாட்டி, நான் அவனோட அம்மா. பெத்து போட்டதோட உன் கடமை முடிஞ்சு போயிடுத்து. போ உள்ள. உள்ள போன்னு சொல்றல. போ உள்ள.